ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பட் பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இதில் நிஃப்டி 31 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,641 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,526 பாயிண்ட்ஸில் இருக்குது, 16 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 186 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 53,391 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 45,350 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 1012 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஐஸ் 2007 கோடிக்கு நெட் பையஸாக இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. இன்னைக்கு மார்க்கெட்டில் அடி வாங்கின ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ். ஜிண்டால் ஸ்டீலும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பேங்க் ஆஃப் பரோடா இவங்கெல்லாம் லார்ஜ் கேப்பில் அடி வாங்கின ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப் பக்கம் போய் பார்க்கும்போது மகா பேங்க், டாடா எலிக்ஸி, ஆரோபிண்டோ ஃபார்மா, பேங்க் இந்தியா இதெல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதே மேலே போன ஸ்டாக்ஸ் ஆக்சுவலி கெய்னர் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி, குறிப்பாக இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதில் இந்த ஐஆர்எஃப்சி ஒன்று கிட்டத்தட்ட 13% வரைக்கும் ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் மேலே போச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அப்படி கொஞ்சம் ட்ரெண்டு கீழே இறங்கி க்ளோஸ் ஆச்சு. ஐஆர்எஃப்சி மட்டுமே 5% ஏற்றிருக்காங்க, 164 இருக்குது. ரிமைனிங் அதர் செக்டார் ஆர்விஎன்எல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி இந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே தான் போயிருந்துச்சு. வேதாந்தாவும் இன்னைக்கு 2.5% ஏற்றிருந்தாங்க. சேம் எப்படி ரயில்வே ஸ்டாக்ஸ் ஏற்றிருந்தாங்களோ அதே மாதிரி ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்கும் ஏற்றிருந்தாங்க. என்எம்டிசி, வேதாந்தா, டாடா ஸ்டீல் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேருந்து பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. ஜேபி மார்கன் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் பிக்ஸாட்டு பிக் பண்ணியிருந்தாங்க. அது பேசிஸில் டாடா இது ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் மேலே போயிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீ பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் வந்து மேபி இந்த ரயில்வே ஸ்டாக்ஸுக்கு குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக ஸ்பெண்டிங் வரும் அப்படின்னு நிறைய நியூஸஸ்லாம் வந்துருந்துச்சு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றிருக்காங்க. ட்ரெண்ட் 2.5% பாசிட்டிவ், 7,063 ரூபா இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் 2.5% ஏற்றிருந்தாங்க, 7,115 ரூபா அந்த ரேஞ்சில் பஜாஜ் ஃபினான்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே பஜாஜ் ஃபினான்ஸுக்கு ஐசிசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 8,500 இது வந்து போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 8,800 கொடுக்குறாங்க ஐசிசி செக்யூரிட்டிஸ். இது பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மிட் கேப் எடுத்து பார்க்கும்போது டாடா கம்யூனிகேஷன் 3.5% அப்பு, 1,839 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆர்விஎன்எல் 474 ரூபா வந்துருச்சு மறுபடியும் மீண்டு. ஸோ 400 பக்கம் வந்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. 3.5% பாசிட்டிவ். மேரிக்கோ அன்னைக்கு 3% மேலே ஏற்றிருக்காங்க, 632 ரூபால இருந்து. டாரன் பவரும் 2.5% அப்பு, 1,668 ரூபால இருக்கு. சுமால் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா டிட்டாகா ரயில் சிஸ்டம், இர்கான் இன்டர்நேஷனல் இவங்க 2 பேருமே இன்னைக்கு பக்கா பர்ஃபார்மன்ஸ் 6% மேலே ஏற்றிருக்காங்க. ஜேடபிள்யூஎல் அந்த கம்பெனி 11% அப்பு, ஸ்வான் எனர்ஜி கிட்டத்தட்ட அது ஒரு 9% ஏற்றிருக்காங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ, கன்சியூமர், ஃபினான்ஸ், ரியாலிட்டி, எனர்ஜி, டெக்னாலஜி, மீடியா, இன்ஃப்ரா, மெட்டல், பிஎஸ்சி இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பிஎஸ்சி, சர்வீஸ், பேங்கிங், பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் மட்டுமே எபோவ் 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெக்கார்ட் ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செஷனில் வந்து 404 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ஸ்டாக்கை பிடிச்சி 7% அடிச்சு விட்டுட்டாங்க. இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக செஷனில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ரேம்ப் அப் ஆகி மேலே போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக நடந்திருக்கு. அந்த பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 7% அடிச்சு விட்டாங்க. ஸோ 361 ரூபாவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால இன்றைக்கி இந்த ஸ்டாக் 7% காலி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னாலே பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் தான். ஆனால் ஒரு 10 ஸ்டாக் லாஸ்ட் 5 இயரில் உங்களோட வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படி ஒரு 10 ஸ்டாக் தான் மோட்டிலால் ஓஷால் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பந்தன் பேங்கை ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர் அந்த பேசிஸில், அதாவது சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க, 19% வச்சு லாஸ்ட் 2019 to 2024 இந்த காலகட்டத்தில் 19% சிஏஜிஆர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. சிஏஜிஆர் அப்படின்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 19% வச்சு வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வோடாஃபோன் ஐடியா சிஏஜிஆர் வச்சு கிட்டத்தட்ட 2009 to 2024 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் இந்த ப்ரைஸ் டிக்ளைன் ஆகி வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் எஸ் பேங்க் பார்க்கும்போது சிஏஜிஆர் க்ரோத் 39% டிக்ளைன் ஆகி பார்த்தீங்கன்னா வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு 19 to 24 அந்த காலகட்டத்தில். ஜி என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ வெல்த் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது சிஏஜிஆர் 21% டிக்ளைன் ஆகி வெல்த் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு இந்த 5 வருஷத்தில். சாமான் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்களோட சிஏஜிஆர் 26% வச்சு ப்ரைஸ் ஃபால் ஆகி வெல்த் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ். தானி சர்வீஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து 35% சிஏஜிஆர் வச்சு
வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். ஆர்பிஎல் பேங்க் இது வந்து 19% CAGR டிக்ளைன் வச்சு லாஸ்ட் 5 இயர்ஸில் வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் 17% CAGR அதாவது ப்ரைஸ் ஃபால் பண்ணி வெல்த் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. GFL இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் CAGR 19% ஷேர் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகி வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. UPL இது 6% CAGR வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிக்ளைன் ஆகி கிட்டத்தட்ட 10th ரேங்கில் இவங்க இருக்கிறாங்க UPL. பட் ஆக்சுவலி UPL என்கிட்ட இருக்குது, எஸ் பேங்கும் இருக்குது. பட் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நிறைய போலி பிம்பங்கள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு 10 ஸ்டாக் வாங்குறோன்னா அது 10 ஸ்டாக்குமே பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஒரு 10 இயர்ஸில் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேபி ரெண்டானா பார்த்தீங்கன்னா நம்மளை கவுத்துட்றோம். ஸோ அதான் ஸ்டாக் மார்க்கெட்டு. அதனால தான் சொல்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி ரிவார்டும் இருக்குது. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பேராசைப்பட்டோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே எதிராக மாறிடும். அதனால தான் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. அதில் தான் ஒன்று தான் ஃபியூஷன் ஃபினான்ஸு. ஃபியூஷன் ஃபினான்ஸ் இன்னைக்கு வந்து 194 க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலி அவங்களோட 50 ஹை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது 674 ரூபா அவங்களோட புதிய அதாவது அவங்களோட உச்சம் மேலே போனது 674 ரூபா ஃபியூஷன் ஃபினான்ஸோடது. அதோட பி ரேஷியோ பார்க்கும்போது -24 இருக்குது. இன்றைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்துருந்துச்சு. பட் ஆக்சுவலி இதோட ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்குது. ஃபியூஷன் ஃபினான்ஸ் என்ன அப்டேட் இப்போ கொடுக்குறாங்கன்னா 550 கோடி ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை 800 கோடியாட்ட அந்த ரைட்ஸ் இஷ்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கிற கம்பெனி. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தான் இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியே. ஸோ அதனால் இப்போதைக்கு இதில் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. சேம் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் அதே மாதிரி தான் 384 ரூபாய்க்கு வந்துடுச்சு. 500 600 இருக்கும்போதே நிறைய பேர் கேட்டிங்க. இதெல்லாம் பயங்கரமாக அடி விழும், இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 400 ரூபாய்க்கு கீழே வந்த பிறக்கும் இன்றைக்கும் 2% காலி 384 ரூபாயில் இருக்குது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட 50 ஹை பார்க்கும்போது 1243 ரூபா. ஸோ இது எல்லாமே மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு ப்ரெஷரில் இருக்கிறதுனால இதெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு 3% மேலே போச்சு. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது 5 இயர் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட சொல்லியிருக்காங்க. இதில் கஸ்டமர் ஃப்ரான்ச்சைஸை இன்னும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொண்டு வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த AI டெக்னாலஜி அவங்களோட பிஸ்னஸில் கொண்டு வராங்க. இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில் தான் இருக்கிறாங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் 3.0 அப்படிங்கிற பேசிஸில் இந்த ஃபின்டெக்கு, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பைவட் பேசிஸில் நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளே கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ இந்த AI ஜென் ஏலாம் உள்ளே கொண்டு வரது மூலமாட்டு இப்போ ஆட்கள் வேலைக்கு எடுப்பாங்க, அதெல்லாம் ஃபியூச்சரில் குறையும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அவங்க சொல்கிறது ஒரு 150 கோடி ஃபினான்ஷியல் 26 மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆனுவல் காஸ்ட் சேவ் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு இது என்ன டினோட் பண்ணுதா அவங்களுக்கு சேவ் ஆகும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஃபின்டெக் இது மூலமாட்டு அவங்கள அப்கிரேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சேவ் ஆகும். அதே சமயம் வந்து மனிதனை வந்து வேலைக்கு எடுக்கிறது வந்து குறையும் இந்த AI உள்ள வரதுனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஃபினான்ஷியல் 29 வரைக்கும் உள்ள ஸ்ட்ராட்டஜி, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இன்னைக்கு உள்ள அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் டேல வந்து அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட். இவங்க அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா 8000 டச் பாயிண்ட்ஸ் ஆட்டு 2030 இல்லை 2030 to 31 அந்த காலகட்டத்தில் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 500வது நெக்ஸா சர்வீஸ் டச் பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க சொல்கிறது கோவாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் ரீட்டைல் அவுட்லெட் நெக்ஸாக்கு வந்து 500வது சர்வீஸ் டச் பாயிண்ட். அதே அவங்க கைவசம் இப்போ 5240 டச் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் நெக்ஸா அரீனா இந்த செக்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது 8000 டச் பாயிண்ட்ஸு ஓவரால் சர்வீஸ் நெட்வொர்க் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் 2030 to 31 அந்த காலகட்டத்தில் கஸ்டமர்ஸ்ட்டை க்ளோஸ் ஆட்டு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அது இல்லாமல் மாருதி சுசுகி வந்து சார்ஸ்வாட் கோஆபரேட்டிவ் பேங்க் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரீட்டைல் கார்ஸுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரீவ்ஸ் காட்டன் இன்னைக்கு ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கும் மேலே தான் போயிருந்துச்சு. 259 ரூபா அன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணாங்க. 259 ரூபா போனது கடைசியில் 253 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் லாஸ்ட் 3 டேஸில் மட்டுமே 30% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் நேற்று வந்து ஒரு 15% ரேலி ஆச்சு. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது விஜய் கேடியா ஒரு 25 crores வந்து ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணாரு. அது பேசிஸில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போச்சு. இன்றைக்கி ஒரு 50 ஹை டச் பண்ணிட்டாங்க. கடைசியில் 253 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு கிரீவ்ஸ் காட்டன். பட் ஆக்சுவலி வேல்யூஷன் இப்போ இருக்க ரேஞ்சில் கை வைக்க முடியாது. 112 times earningsல இருக்காங்க. பி ரேஷியோ இப்போதைக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். இது கிரீவ்ஸ் காட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் தரப்புல இருந்து கொடுத்த அப்டேட் இவங்க ஒரு 7.5 ட்ரில்லியன் வந்து ராஜஸ்தானில் ரினோபிள் எனர்ஜி செக்மெண்ட்ல நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரைசிங் ராஜஸ்தான் சமிட் அப்படிங்கிற அப்டேட்ல தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண் அதானி அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் அந்த அப்டேட்டை சொல்லியிருக்காரு. 7.5 ட்ரில்லியன் விச் மீன்ஸ் $88.53 பில்லியன் வந்து ராஜஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இந்த ரினோபிள் எனர்ஜி அண்ட் சிமெண்ட் செக்டர்ல அப்படின்னு சொல்லி கரண் அதானி சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் கௌதம் அதானியோட சன்னு தான் அந்த கரண் அதானி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50ல லிஸ்டட் ஆயிருக்க ஸ்டாக்ஸில் 2024 மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரே ஸ்டாக் எந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தில் உள்ள ட்ரெண்ட் தான். ஸோ இன்னைக்கு அது வந்து 7000க்கு மேலே இருந்துச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஸ்ட்ராங் க்ரோத்தில் தான் இருக்குது ஃபண்டமெண்டல்ஸ். பட் ஆக்சுவலி அந்த ஸ்டாக் இப்போ இருக்க ட்ரெண்டில் நம்ம கை வைக்க முடியாது. பட் வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மட்டுமே 125% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிஃப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக் ஒன்று மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது அந்த ட்ரெண்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிளில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கோதாவரி பவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 7-year ரீகேசிஃபைட் LNG சப்ளை பார்ட்னர்ஷிப் வந்து கெயில் கூட போட்டிருக்காங்க அவங்களோட அப்கமிங் பெல்லட் பிளான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கோதாவரி பவர் அண்ட் இஸ்பட் லிமிடெடும் கெயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ரீகேசிஃபைட் லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் சப்ளை சம்மந்தமாட்டு. இது வந்து கெயில் கோதாவரி இஸ்பட் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சக்தி பம்ப்ஸ் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 4% மேலே ரேலி இருந்துச்சு. மேபி நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க சான்சஸ் இருக்கு. இவங்களுக்கு ஒரு 750 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. 754.30 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. 25,000 சோலார் வாட்டர் பம்ப்ஸ் வந்து மகாராஷ்டிராவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த 25,000 பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாட்டர் பம்ப்ஸ் அது வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலார் வாட்டர் பம்ப்ஸ் 754 கோடி வேல்யூல ஆர்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு இந்த சக்தி பம்ப்ஸ் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.